வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே காய் கடைக்கு போனால் அங்கே ஃப்ரெஷ்ஷான கீரைகள் நிறையா இருந்துச்சு. சரி, இதில் எந்த கீரையை வாங்குறதுன்னு பார்த்தா, என்ன அதிசயம், எப்போவுமே கிடைக்காத வெந்தயக்கீரை இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச இந்த வெந்தயக்கீரையை பார்த்ததும் இதை விட்டுறக்கூடாதுன்னு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெந்தயக்கீரையில் பாசிப்பருப்பு சேர்த்து வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாம். இலையை மட்டும் சின்ன காம்போடு இருக்கிற மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரையை ஆஞ்சி எடுக்கிறது ரொம்பவும் சுலபம். ஆஞ்சி எடுத்தாச்சு. நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கீரைக்கு தேவையான பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். சின்ன கப்பில் 1 கப் துவரம்பருப்பும் 1 கப் பாசிப்பருப்பும் எடுத்து கழுவிட்டு தண்ணீர் விட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சேன். அதனுடைய முதல் தண்ணி கீழே ஊற்றிட்டு 2-3 முறை அலசின தண்ணி கழனி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழனி தண்ணீரை பயன்படுத்தி கீரை செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ஊறின துவரம்பருப்பு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதோட பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளார மசாலாவை அரைச்சிக்கலாம். தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காய்ஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு ஆஞ்ச கீரையை போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடணும். போடும்போது அதிக அளவு கீரை இருக்கிற மாதிரி தெரியும். இது போல் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது சுருண்டு கொஞ்சமாக மாறிடும். அதனால தான் கீரை எப்பயுமே வதக்கிட்டு கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். கீரையை 2 நிமிஷம் போல் வதக்கி முடித்த பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கழனி தண்ணீர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கழனி தண்ணீரை தேவையான அளவு இதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு காரம் குறைவாக தெரிஞ்சால் 2 காஞ்ச மிளகாவை தாளித்து இதோடு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுறணும். வெந்தயக்கீரையை மட்டும் எப்போவுமே கட் பண்ணக்கூடாது, அப்படியே முழுசாக தான் போடணும். வெந்தயக்கீரையில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால துளி கூட கசப்பே இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மிகவும் சுவையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் பருப்பு சேர்த்து செஞ்ச இந்த வெந்தயக்கீரை குழம்பை சேர்த்து கொஞ்சம் போல் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட முடியும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதிக விட்டமின் மற்றும் மினரல் நிறைந்த ஒரு சத்தான கீரை இது. ஒரு வாரத்தில் 2 முறையாவது எல்லாரும் கீரை சாப்பிடணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து. நன்றி.